ஓகே, நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டிக்கு grip எப்படி பிடிக்கணும் அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நம்ம குயிக்காக எப்படி நம்ம பிடிக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த லூஸ் grip இருக்காது. நம்ம ஹெவியாக வாசிக்கணும் இல்லை டைட்டாக பிடிச்சி வாசித்தா தான் நம்ம நல்லா வாசிக்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு மைண்டில் ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்படி பிடிப்போம்னா ரொம்ப டைட்டாக இப்படி பிடிப்போம், சரிங்களா? ஸோ இப்படி பிடிக்கிறது தப்பு இல்லை. பட் நம்ம ரொம்ப டைட்டாக ஸ்டிக் பிடிக்கும் போது நம்ம ஃப்ரீயாக வாசிக்க முடியாது. நான் சொல்கிறது ரெண்டுத்துக்குமே காமன் தான். ட்ரம்ஸ்க்கோ ரிதம் பேடுக்கோ ரெண்டுமே காமனாக சொல்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப இப்படி டைட்டாக இப்படி பிடிச்சிருப்பாங்க. ஸோ டைட்டாக பிடிக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம ரொம்ப இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், சரிங்களா? ரொம்ப இப்படி டைட்டாக பிடிச்சி வாசிக்கும் போது ரொம்ப இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இந்த இடம் நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நீங்கள் ஸ்டிக்கை தான் டைட்டாக பிடிச்சிருப்பீங்க தவிர உங்களுக்கு அந்த ஸ்பீடு வராது, சரிங்களா? ஸோ இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி வாசிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் பிளேயிங் லேஸாக மாற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஸ்டிக் பிடிக்க போட்டுற மாதிரி உங்கள் ஸ்டிக் எப்பவுமே இந்த மாதிரி பிடிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேண்ட் இந்த மாதிரி கன் மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டில் இங்கே வச்சுட்டு தம் ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் 3 ஃபிங்கர்ஸ் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மோஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த 3 ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு வர பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் ஸ்பீடும் நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபுல் ஹேண்டையும் மூவ் பண்ணாமல் ரிஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணுங்கள், சரிங்களா? முக்கியமாக ரிதம் பேட் வாசிக்கிறதுக்கு நம்ம யாரும் இப்படி போட்டு இப்படி அடிக்க போகிறதில்ல. ட்ரம்ஸில் கூட நம்ம ரிஸ்ட் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். பட் ரொம்ப ஹார்டாக நம்ம வாசிக்கும் போது ஃபுல் ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணி வாசிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க ரிதம் பேட் தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ ரிதம் பேடுக்கு வந்து இந்த ரிஸ்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போதும், சரிங்களா? ஃபுல் ஹேண்டு இது போட்டு வாசிக்கணும். ஸோ இந்த ரிஸ்ட் மோஷன் மட்டும் கொண்டு வர பாருங்கள். ஸோ இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் வந்து டெவலப் ஆகும். உங்கள் க்ரிப்பும் நல்லா லூஸாக இருக்கும். நீங்கள் வாசிக்கிறது நல்லா ஃப்ரீயாக வாசிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் இப்படி படிச்சுருந்துருப்பீங்க. அது தப்பு இல்லை. மேபி நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணும்போது அது எப்படி கரெக்டாக பண்ணணும்னு தெரியாமல் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு க்ரிப் நீங்கள் லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வாசிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த க்ரிப்பை எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஸ்டிக் எப்படி வச்சுட்டு இந்த 3 ஃபிங்கர்ஸால் இந்த மோஷன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெட்ரோனம் போட்டுட்டு அப்படியே ஒரு கவுண்டோடு அப்படியே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிளேயிங்கில் ஒரு சேஞ்ச் வரும். ஒரு நாளும் நீங்கள் புது பீட்டு அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது நல்லது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்ஸ்க்கோ நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்கன்றதை நீங்களாக செக் பண்ணணும், சரிங்களா? ஸோ யாருமே உங்களுக்கு உட்காந்து நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்களாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் வாசிக்கும் போது கரெக்டாக பிடிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாசிக்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வாசிக்கும் போது நம்ம கை வந்து இப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த க்ரிப்லாம் நம்ம சரியாக பிடிக்கிறோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இந்த ஆங்கிள் வச்சுருக்கறதுனால உங்களுக்கு க்ரிப்பு கை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதேமாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், ஒரு ஃபோன் நார்மல் இப்போ ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஃபோன் உங்கள் முன்னாடி இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு நீங்கள் வாசிக்கிறத நீங்களே ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி க்ரிப்பு பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி க்ரிப் பிடிக்கிறதுக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா டாபிக்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கான டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லெஃப்ட் ஹேண்டு பற்றி நிறைய பேருக்கு இன்னும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, டவுட் இருக்குது. அது எப்படி ஸ்பீடாக வாசிக்கலாம். அதாவது மேஜிக் எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்லோவாக பண்ணணும். கொஞ்சம் நாள் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் நம்ம இம்ப்ரூவாக பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்டு கூட எக்ஸசைஸும் இனிமேல் ஃபியூச்சர் வர வீடியோஸில் நம்ம போடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே போடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்னால் கீழே போடுங்க. நம்ம இனிமேல் அப்கமிங் வர வீடியோஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.